இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட் கிளாஸில் காஸ் ஜோர்டன் பார்த்தோம். அது கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் காஸ் ஜோர்டனில் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் காஸ் ஜோர்டனில் சால்வ் பண்ணி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா? இது அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, இந்த காஸ் ஜோர்டனில் இந்த ப்ராப்ளம் இப்போ செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா? அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாமா? பாருங்கள், இந்த செகண்ட் ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ணுறோம். செகண்ட் ப்ராப்ளத்துக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். அதான் நம்மளுடைய ஸ்டெப் 1 இல்லையா? அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாமா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் டைரெக்டாக இதில் இருக்கிறதுல என்னது? கோஎஃபிஷியன்ட் 1 2 1 3, அடுத்தது 2 3 3 10, லாஸ்ட்டாக இருக்கிறது 3 -1 2 13. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்னது? ஏவும் பியும் ஜாயின் பண்ணி எழுதுறது. ஓகேவா? சரி, இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னது? இதை டயகனல் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். டயகனல்னால் இந்த டயகனலில் மட்டும்தான் உங்களுக்கு எலமெண்ட்டே இருக்கணும். மீதி எல்லா எலமெண்ட்டும் 0 ஆகிடணும். பியை ஒரி பண்ணக்கூடாது. ஏ மேட்ரிக்ஸ் மட்டுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இது மட்டும்தான் டயகனல் இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடணும்? 0வாக மாறிடணும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே காஸ் எலிமினேஷனுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான் காஸ் ஜோர்டானுக்கும். என்னென்னா காஸ் ஜோர்டனில் இந்த 3 நம்பர் மட்டும் 0 ஆக்கி விட்டுருவோம். காஸ் எலிமினேஷன்னா இந்த 3 நம்பர் மட்டும் 0 ஆக்கி விட்டுருவோம். அப்போ ட்ரையாங்குலராக மாற்றி கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் காஸ் ஜோர்டனுக்கு என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டையும் சேர்த்து 0 ஆக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? காஸ் எலிமினேஷன்னா இந்த கீழே டயகனலுக்கு கீழே இருக்க இந்த 3 நம்பரை 0 ஆக்கினா போதும். காஸ் ஜோர்டான்னா இந்த நம்பரை 0 ஆக்கிட்டு மேலே இருக்க 3 நம்பரையும் சேர்த்து 0 ஆக்கணும். ஒன்லி டயகனல் எலமெண்ட் மட்டும்தான் வரணும். சரியா? சரி, பார்க்கலாமா ப்ராப்ளம்? அப்போ இந்த டயகனலில் இருக்கிறதா 1 × x 3 × y 2 × z அந்த மாதிரி மாறும். இப்போ இருக்கிறது கிடையாது. லாஸ்ட்டாக டயகனலில் இருக்கிற எலமெண்ட். ஓகேவா? டயகனல் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3யை சூஸ் பண்ணி 0 ஆக்கலாமா? 3யை சூஸ் பண்ணி 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த R1 3ஆல் மல்டிபிள் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போது 1 2 1 3. செகண்ட் ரோ என்ன பண்ணணும்? அதே மாதிரி ஸ்டெப்பில் இந்த 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணி 0. அப்போ அட் அ டைமில் ரெண்டுத்தையுமே பண்ணிடலாமா? சரி, அப்போது இங்கே செகண்ட் R2 நான் என்ன பண்ண போகிறேன்னா R2 - 2 × R1. R2ங்கிறவ 2 R1ஆல் இங்கே தான் R1 ஃபுல்லாக 2ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து R3 என்ன பண்ண போகிறேன்? சேம் திங் தான். R3 - 3 × R1. அப்போ R1 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 3ன்னு மாறிடும். அப்போ 3 - 3 0 ஆகிடும். இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 வந்துடும். 2 - 2 0 ஆகிடும். அப்போ செகண்டு தேர்டு. ஓகேவா? நான் டைரெக்டாக எழுதுகிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ இதை R2 - 2 R1 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 -1 1 4. அதுவே நம்ம R3 கூட சப்ராக்ட் பண்ணும்போது 0 -7 -1 4. இது நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போது எனக்கு இந்த 2 நம்பரும் அட் அ டைமில் நான் 0 பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ இங்கே -7 மட்டும்தான் இருக்குது. அப்போ -7 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? -7 மேலேயே வந்து 1 இருக்குது இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணணும்? இதை 7ஆல் மல்டிபிள் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதுமா? அப்போது இங்கே பாருங்கள் 1 2 1 3 அப்படியே வச்சுக்கலாம். 0 -1 1 4ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். நான் இப்போ R3யை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா டயகனலில் கீழே இருக்கிறது அது மட்டும்தான். என்ன மாற்ற போகிறோம்? R3லேருந்து என்ன பண்ண போகிறோம்? இதை ஜஸ்ட்டு 7ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சேம் சைன் இல்லையா? அப்போ ஜஸ்ட்டு 7ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ 7ஆல் இதை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன நம்பர் வரும்? 0 0 -8 -24. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், டயகனலில் கீழே எல்லாமே இது டயகனல்னால் கீழே எல்லாம் 0 ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்க நம்பர் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ மேலே இருக்க நம்பர் ஒன்றுனா நம்ம 0 பண்ணலாமா? சரி, இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே வந்து உங்களுக்கு -1 இருக்குது. ஜஸ்ட்டு இதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலே இந்த நம்பர் 0 ஆகிடுமா? ஏன்னா இந்த எல்லாமே 0 இருக்குது. இந்த இடம் மட்டும் தானே இருக்குது. அப்போ இதை மட்டும் மாற்றிக்கலாமா? இது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு தான் மாற்ற போகிறோம். அப்போ செகண்ட் ரோவை தேர்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கலாம். 0 0 -8 -24. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ரோ மட்டும் நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? இந்த ஃபஸ்ட் ரோவை R1 இங்கே 2 சேம் சைன் இல்லை, டிஃப்ரெண்ட் சைன் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் பண்ணாலே போதும். 2 R2.
அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே -2 வரும், இங்கே +2 ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? சரி, அப்போ பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்கே 1 ஏன்னா 0 கூட பண்ணும்போது 1 தான் வரும், இங்கே 0 ஆகிடும், இங்கே 3ஆக மாறிடும், இங்கே 11 வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ டயகனலில் பாருங்கள், மீதி இந்த 2 எலிமெண்ட் தான் இருக்குது இல்லையா? சரி, இந்த 2 எலிமெண்ட்டை 0வாக்க ட்ரை பண்ணலாமா? அடுத்தது சரி, இங்கே பாருங்கள், இது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 8 24 இருக்குது, இது ரெண்டுமே 8th டேபிளில் வரதா. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன சிம்பிளிஃபை ஆகிடும் ஆன்சர் இல்லையா? அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 1 0 3 11 0 -1 1 4 0 0 8ஆல் -8ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? -8ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டால் 1 3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? -8ஆல் ஜஸ்ட்டு R3-ஐ -8ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? சரி, அப்போ டயகனலில் பாருங்கள், இன்னும் இந்த 2 எலிமெண்ட் இருக்குது, இதை மட்டும் நம்ம 0 ஆக்கிட்டால் நம்மளோட ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா? சரி, பண்ணலாமா? ஓகே, இப்போது ஓகே இப்போ தெரியுதா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு இந்த ரோவை 8ஆல் டிவைட் பண்ணி -8ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த இதுதான் டயகனல் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 3யும் 1 தானே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3ஐ 0 ஆக்கலாமா? இந்த 3ஐ வந்து உங்களுக்கு 0 ஆக்குனா என்னது? இந்த ரோவை 3ஆல் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதுமா? சரி, அப்போ ஃபஸ்ட் ரோ தான் மாற்ற போகிறோம். அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிக்கலாமா? செகண்டு தேர்டையும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? R1 என்ன பண்ண போகிறோம்? மைனஸ், ஏன்னா சேம் சைன் இருக்குது. அப்போ 3 R2-வை நம்ம 3ஆல் R3-ஐ ஓகேவா? R3-ஐ வந்து நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நான் ஏன் R2-வை மிஸ் பண்ணிட்டேன்னு பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் R2-வை 3ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 0 - 3 இந்த இடம் என்ன ஆகிடும்? உங்களுக்கு நான் 0 மாறிடும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இங்கே -3 இங்கே +3 வரும். சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே 3 3 0 ஆகிடும் தான். ஆனால் இந்த எலிமெண்ட் பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ இந்த 0 கூட பண்ணும்போது இங்கேயும் 3 வந்துடும். அப்போ 0 நான் 0வாக மாறிடும் இல்லையா? அதனால தான் செகண்ட் ரோவை சூஸ் பண்ணாமல் தேர்ட் ரோ பண்ணணும். இங்கே 0 இருந்ததுன்னா அதுக்கு நேராக இருக்கிற எலிமெண்ட்டும் 0 இருக்கும்போது மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இல்லைனா இந்த 0 நம்பராக மாறிடும். இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு 0வாக மாற்றுறேன். மறுபடியும் எப்படி நம்பராக மாற்றுறது? அப்படின்னா இன்னொரு ஆப்ரேஷன் மறுபடியும் 0வாக மாற்ற ட்ரை பண்ணணும். இது தேவையில்லாத ஒர்க் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா 0 ஒரு நம்பர் ஒரு ரோவை நான் எடுத்துக்க போகிறேன், நம்பர் சேஞ்ச் பண்ண போகிற ரோனா அந்த ரோவுக்கு கீழேயும் 0 இருந்தால் தான் இந்த 0 மாறாது. ஓகேவா? அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ R3 கூட இதை கூட 3ஆல் மல்டிபிள் பண்ணி என்ன சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 1 தான் இருக்கும், இங்கே 0 இருக்கிறதுனால இங்கேயும் 0 மாறாது, இங்கேயும் 0 ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும்? இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி நீங்கள் இங்கே சப்ராக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்னா 2 கிடச்சிரும். சரி, இப்போ பாருங்கள் அடுத்தது என்ன இருக்குது? இந்த டயகனலில் இந்த ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது இல்லையா? அப்போ இந்த ஒரு எலிமெண்ட்டு நான் இப்போ 0 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்ணால் போதும்? இது சப்ராக்ஷன் பண்ணாலே இப்போ ஜஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலே உனக்கு இங்கே 0 ஆகிடுமா? சரி, அப்போ R2 R3 சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? இப்போ 1 0 0 2 R2-வை தான் மாற்ற போகிறேன், அதனால் R3-ஐ அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? R3 அது 0 0 1 3. R2 என்ன பண்ண போகிறேன்? R2 - R3 ஜஸ்ட்டு மைனஸ் தான், ஏன்னா இங்கே 2 பேரும் அப்படியே சேம் சைன் தான் இருக்குது. அப்போ என்ன ஒரு இடத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதுனா இங்கே 0, இங்கே வந்து -1, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0, 4 - 3ங்கும்போது 1 கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்கள் டயகனல் கிடச்சிடுச்சா? டயகனலுக்கு மேலே இருக்க 3மே 0, டயகனலுக்கு கீழே இருக்க 3மே 0. அப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். அதான ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ங்கிறது என்னது? உங்களுக்கு இங்கே வந்து டயகனல் இருக்கிறதா அப்படியே எழுதுறதா வேலை. இங்கே இருக்கிறது என்னது? எக்ஸா? 1 × x. அப்போது x = இந்த பக்கம் இருக்கிறது, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே என்னது? ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போடுற வேல்யூ. அப்போ x = 2. அடுத்தது என்னது? இங்கே -y = 1. அப்படின்னா y-ஓடைய வேல்யூ என்னது? -1. ஓகேவா? அடுத்தது இசட்டுக்கு பாருங்கள், z = 3. அவ்வளோதான். அப்போது x y z-ஓடைய வேல்யூ என்னது? x = 2, y = -1, z = 3. அவ்வளோதான் இந்த ஆன்சர். புரிஞ்சிச்சா எப்படி போட்டான்னு? இது எல்லாமே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் கூட மல்டிபிள் பண்ணுறது. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். எக்ஸு, இது ஒய், இது இசட். ஓகேவா? அப்போ x = 2 -y = 1, z = 3. ஓகேவா? புரிஞ்சிச்சா?
அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் காஸ் ஜோர்டான். ஓகேவா? இதே மாதிரி ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது வின்ஸ் மேத் அகாடமிக்கு. அதோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு சாட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். போய் பாருங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்ஸ் மேத் அகாடமி வாட்ஸ்அப் சேனல். ஓகே, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.